ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜயமுதீரயேத். ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேத் சர்வவிக்னோபசாந்தயே. வியாசம் வசிஷ்டநப்தாரம் சக்தே பௌத்திரமகல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாதம் தபோநிதிம். व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः. अविकाराय शुद्धाय नित्याय परमात्मने सदैकरूपरूपाय विष्णवे सर्वजिष्णवे. यस्य स्मरणमात्रेण जन्मसंसारबन्धनात् विमुच्यते नमस्तस्मै विष्णवे प्रभविष्णवे. ॐ नमो विष्णवे प्रभविष्णवे. ॐ नारायणं महाज्ञेयं विश्वात्मानं परायणं नारायणपरो ज्योतिरात्मा नारायणः परः. नारायणपरं ब्रह्मतत्त्वं नारायणः परः. नारायणपरो ध्याता ध्यानं नारायणः परः. यच्च किञ्चित् जगत्सर्वं दृश्यते श्रूयतेऽपि वा अन्तर्बहिश्च तत्सर्वं व्याप्य नारायणस्थितः. ऋतगुं सत्यं परं ब्रह्म पुरुषं कृष्णपिङ्गलम् ऊर्ध्वरेतं विरूपाक्षं विश्वरूपाय वै नमः. ॐ नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णु प्रचोदयात्. ॐ शान्ति शान्ति शान्तिः. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஓம் ஹரி ஓம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் சங்கர பாஷ்யம் பார்த்துட்டு இருக்கோம். 70 பாராயணம் பண்ணிடலாம். காமதேவ காமபாலஹ காமீ காந்தः கிருதாகமஹ अनिर्देश्य वपुर्विष्णुः वीरो नन्दो धनञ्जयः. ब्रह्मण्यो ब्रह्मकृद्ब्रह्मा ब्रह्म ब्रह्मविवर्धनः. ब्रह्मविद्ब्राह्मणो ब्रह्मी ब्रह्मज्ञो ब्राह्मणप्रियः. महाक्रमो महाकर्मा महातेजा महोरगः. महाक्रतुर्महायज्वा महायज्ञो महाहविः. स्तव्यस्तव प्रियस्तोत्रं स्तुतिस्तोतारणप्रियः. पूर्णपूरयिता पुण्यः पुण्यकीर्तिरनामयः. मनोजवस्तीर्थकरो वसुरेता वसुप्रदः. वसुप्रदो वासुदेवो वसुर्वसुमनाहविः. सद्गति सत्कृतिः सत्ता सद्भूतिः सत्परायणः. सूरसेनो यतुश्रेष्ठः सन्निवासः सुयामुनः. भूतावासो वासुदेवः सर्वासु निलयो नलः. तर्पः तर्पदो तृप्तो दुर्धरोतपराजितः. विश्वमूर्तिर्महामूर्तिर्दीप्तमूर्तिरमूर्तिमान् अनेकमूर्तिरव्यक्तः शतमूर्तिः शताननः. एकोनैकः किं यत्तत्पदमनुत्तमम्. लोकबन्धुर्लोकनाथो माधवो भक्तवत्सलः. நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஸ்தோத்திரத்தோட ஆர்டரில் 78வது ஸ்லோகம், சங்கரபாஷ்யத்தோட ஆர்டரில் 91வது ஸ்லோகம். இதில் நம்ம பார்த்தீங்கன்னா நாமம் பார்த்தீங்கன்னா 730வது நாமம் 8 சப்தம் வரைக்கும் பார்த்துருக்கோம். இந்த ஸ்லோகத்தில் பார்த்தீங்கன்னா பகவானுக்கு 12 நாமங்கள் நம்ம வரிசையாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏக்கஹா ஒன்றே ஆனவர், மூல காரணம் ஏக்கமேவ அத்விதீயம், அதெல்லாம் ஒன்னே தான். ந ஏக்கக நைக்கஹா
அவர் ஒன்றில்லாதவர், அநேகமானவர். எப்படி அநேகமானார் அப்படின்னா மாயையினால வந்து பார்த்தீங்கன்னா அநேக ரூபத்தை எடுத்திருக்கார். அதே மாதிரி சவஹா, என்னைக்காவது யோசிச்சு பார்த்தீங்களா? பானை மண்ணுன்னு தெரியாம நான் டெய்லி யோசிச்சுட்டே இருக்கேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா புரிபடவே மாட்டேங்குது. கரெக்டாக அந்த கடையிட்ட போய் நின்று மாத்திரத்தில் ஒரே பானை கடையாக இருக்குது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா அறிவு இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் அறிவு இருந்தாலும் மண்ணுன்னு தெரிய மாட்டேங்குது. இல்லை இந்த பாடி வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சபூத்தம்னு வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் படிச்சு கொடுத்தாலும் இது பஞ்சபூத்தம்னு தெரிய மாட்டேங்குது. தனித்தனியாக பாடியாக தானே தெரியுது. இந்த பாடி வேற அந்த பாடி வேற அப்படின்னு. ஆமா, கொழுப்பமே பொம்மை. ஆமா, எல்லாம் தனித்தனி. ஆனா ஒவ்வொன்றுத்துக்கு இம்பார்ட்டன்ட் வேற. பொம்மையில இம்பார்ட்டன்ட், பொம்மையில என்ன இம்பார்ட்டன்ட் இருக்கு, அதே மாதிரிதான் பஞ்சபூதத்துல என்ன வித்தியாசம் இருக்கு. ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா கண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி தெரியாம, மண்ணு தெரியாம சட்டிப்பானையெல்லாம் தெரியுது, தங்கம் தெரியாம வந்து ஆபரணங்கள்லாம் தெரியுது. எல்லாம் பஞ்ச பௌத்திகம் அப்படின்னு ரமணர் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பஞ்ச பௌத்திகம் தானே அப்படின்னு உதாசீனம் பண்ண முடியல. எல்லாத்துலேயும் ஸ்பெஷல் பார்க்குறோம், இது வேற அது வேற அப்படின்னு. இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மாயையினால பண்ணப்பட்டது. பகவான் ஒருத்தர் தான். ஆனால் மாயாபிகி புருரூபம் ஈயத்தே, இந்திரோ மாயாபிகி புருரூபம் ஈயத்தே. பகவான் வந்து பார்த்தீங்கன்னா மாயையினால் அநேக ரூபத்தை வந்து பார்த்தீங்கன்னா அடைந்திருக்கின்றார். அதுக்கப்புறம் சவகன்னு பார்த்தோம். சவகன்றதுக்கு அர்த்தம் யாகத்துக்கு பேரு சவகான்னு பேரு. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா சோம யாகத்தில் இருக்கிற சோமராஜா, அவருக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா சோமரசத்துக்கு பேர் சோமராஜான்னு பேர். அந்த சோமராஜாவா பகவான் இருக்கார். அந்த யாகமே வந்து பார்த்தீங்கன்னா சோமயாக வடிவத்தில் பகவான் இருக்காருன்னு சவகா அப்படின்னு சொல்லப்படுது. அப்புறம் முக்கியமானது கக அப்படின்னு வரும்போது இந்த ககன்ற இதை வச்சுக்கிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுது அப்படின்னா விசாரம் செய்யப்பட்டு எல்லாமே பகவான் அறியணும். மொத்த வித்யா பரம்பரையும் இந்த கக யார் அப்படின்ற கேள்வியில தான் இருக்கு. 8வது சாப்டர்ல முதல் ஸ்லோகமே பகவத்கீதையில என்ன ஆரம்பிச்சிருக்கோம்? அக்ஷர பிரம்ம யோகத்துல கிம் தத் பிரம்ம கிம் அத்தியாத்மம் கிம் கர்ம புருஷோத்தம அதிபூதம் ச கிம் புரோக்தம் அதிதெய்வம் கிம் உச்சியதே. 8வது அத்தியாயத்துல முதல் ஸ்லோகமே வந்து பாத்தீங்கன்னா 5 கேள்விகள் வந்து பாத்தீங்கன்னா இதான் கேட்டிருக்கு. 9வது அத்தியாயத்திலேயும் இந்த 8வது அத்தியாயத்தில் 2வது ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா அதியஜ்ஞ கதம் கோத்ர தேகேஸ்மின் மதுசூதன பிரயாண காலேச்ச கதம் ஞேயோசி நியதாத்மபிகி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல் 2 ஸ்லோகத்தில் கேட்கப்பட்டிருக்கு. அதில் கேட்டது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிம் 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 கிம்னு இருக்கும், கதம்னு இருக்கும், யாரு எது எப்படி இதெல்லாம் கேள்வி கேட்கிறோம்ல. இந்த கேள்விகள் மூலமா தான் பகவானை நம்ம என்ன பண்ண முடியும்? அடைய முடியும், அறிய முடியும். அப்ப பகவானோட ஞானம் கிம்னால வந்து பார்த்தீங்கன்னா ககான்ற சப்தம், அது ககனா யார் அப்படின்றது. அதோட பலவிதமான இதுல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுல வந்து பார்த்தீங்கன்னா விபக்தியில மாறி மாறி வந்து பார்த்தீங்கன்னா கிம் கதம் கேன இது மாதிரிலாம் மாறி வரும். யாரு, எதனால், எதனை, எதற்காக, இது மாதிரி கேள்வி கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா மூல காரணத்தை அறியறது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ககன்றது வந்து பார்த்தீங்கன்னா கிம் அப்படின்ற சப்தம் சொல்லப்பட்டிருக்கு. 729. 730வது நாமம் வந்து பார்த்தீங்கன்னா எத்து சப்தமும் ரொம்ப ஸ்பெஷல் சாஸ்திரத்துல. எதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்திரத்துல கண்ணுக்கு சொல்ல முடியாதோ, நம்மளால வந்து பார்த்து இதுதான் அப்படின்னு பிடிச்சு சொல்ல முடியாதோ அந்த வஸ்துக்கள் எல்லாம் எதுவோ யாரோ அப்படின்னு பகவானை வந்து சொல்லும் போதெல்லாம் யாரோ யாரோ நமக்கு பின்னாடி இருக்க, யாரோ ஒருத்தர் வந்து நம்மளோட கர்ம பலன்களை கொடுக்குறார். ஏன்னா நம்மளால பிடிச்சு காட்ட முடியாது பகவான். அப்ப யாரோ எவரோ அப்படின்னு நம்ம சொல்றதெல்லாம் எத்து சப்தம்னு பேரு, ரொம்ப பிரசித்தம். அதுவும் சர்வநாம சப்தம், பகவானை குறிக்கிறது. அதுக்கப்புறம் இன்னைக்கு பாட்டத்துல வந்து பார்த்தீங்கன்னா 731வது நாமம் தத்து அப்படின்னு இன்னைக்கு பாட்டம் ஆரம்பிக்கிறோம். 731வது நாமம் தத் சப்தம். தத்துன்ற சப்தமே எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரம்மத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பரியாய வாட்சி அப்படின்னு சொல்றோம். நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன், தொம்னா ஜீவன், தத்துனா வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரன். அதுக்கப்புறம் அசிப்பதம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 ஒன்றுன்னு சொல்ற அசிப்பதம். எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா தத்பதம் எப்பவுமே பிரம்மத்தை குறிக்கிறது. இன்னைக்கு நம்ம பாடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 13வது அத்தியாயத்துல பார்த்துக்கிட்டு இருக்கோம். 13வது அத்தியாயத்துல 12வது ஸ்லோகம் பார்க்கும் போதே இன்னைக்கு கிளாஸ் நேரத்தா இன்னைக்கு ஆரம்பிச்சதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஞேயம் யத்து தத்து பிரவக்ஷ்யாமி.
ஞேயம் எத்தத் பிரவக்ஷ்யாமி யஜ்ஞாத்வா அமிர்தமஸ்னுதே அநாதிமத் பரம் பிரம்ம ந சத்து ந தத்து ந அசதுச்சதே. 2 இடத்துல தத் சப்தம் அந்த இடத்துல யூஸ் பண்ணப்படுது. என்னது அப்படின்னா ஞேயம் எத்து தத்து. ஞேயம் என்று எந்த அந்த பிரம்மம் சொல்லப்படுகிறதோ, ஞேய பிரம்மம் என்று அந்த பிரம்மம் சொல்லப்படுதோ, தத்து தத் சப்தத்தினாலும் சொல்லப்படுது. தத்துனா தட்டு தட்டு நம்ம சொல்றோம்ல, அது 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 அப்படின்னு அது வந்து பாத்தீங்கன்னா பிரம்மத்தோட வாச்சகம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பாஷிக்காரர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு அருமையான வியாக்கியானம் பண்றார். தத் சப்தத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா தனு விஸ்தாரே அப்படின்னு ஒரு தாத்து, அந்த தனு விஸ்தாரேன்ற தாத்துல இருந்து தத்துன்ற சப்தம் செய்யப்படுது. தத்துன்றதுக்கு அர்த்தமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப விஸ்தாரமா இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ரொம்ப விஸ்தாரமா. இன்னைக்கு காலையில கூட நான் வந்து சொன்னேன்ல, பிரம்மம்ன்றது பிரம்மத்துக்கு பேர் இல்லை, ஆத்மான்றது ஆத்மாவுக்கு பேர் இல்லை. அப்ப ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் ரிலேட்டிவ் வேர்டு தான். பிரம்மம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா விரிஞ்சி பெருசா வியாபிச்சிருக்கிறது பிரம்மம். எல்லாத்தையும் வியாபிச்சிருக்கிறது ஆகாசம். ஆகாசத்தையும் எது வந்து வியாபிச்சிருக்கோ அதுக்கு பேரு பிரம்மம். அதுவும் ரிலேட்டிவ் வேர்டு தான். அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த தத்துன்ற சப்தம் என்ன அர்த்தம், விஸ்தாரேன்ற அர்த்தத்துல ரொம்ப விஸ்தாரணமா இருக்கிறது. இது விஸ்தாரம் இது விஸ்தாரம். பஞ்சபூத்தங்கள்ல ஒன்னை தாண்டி நம்ம போனோம்னா பிருத்திவியை காட்டிலும் ஜலம் விஸ்தாரமானது, ஜலத்தை காட்டிலும் அக்னி விஸ்தாரமானது, அக்னியை காட்டிலும் வாயு விஸ்தாரமானது, வாயுவை காட்டிலும் வந்து பாத்தீங்கன்னா ஆகாசம் விஸ்தாரமானது. இந்த ஆகாசத்தை காட்டிலும் எந்த தத்துவம் விஸ்தாரமானதோ அதுதான் தத்து அப்படின்ற பதத்தினால சொல்லப்படக்கூடிய பரபிரம்மம். பாதோசிய விஸ்வாபூதானி திரிபாதஸ்யா மிருதம் தேவி புருஷத்துல சொல்லுது. பகவானோட அந்த சுத்த பிரம்மத்தோட ஏக்க பாதத்துல ஒரு அம்சம் சொல்லுது. அதுல ஒரு பாகத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா என்டையர் சிருஷ்டியே இருக்கு. மீதி 3 பாகங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 பாதங்கள் எப்படி இருக்குன்னா அமிர்த சுரூபமா வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. எதுக்காக இது சொல்லப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அனந்த கோட்டி பிரம்மாண்டம் நம்ம பாக்குறோமே, இதுவே பகவானோட ரொம்ப அல்பம் ஏக்க பாதத்துல இருக்காரு. அப்ப மீதி வந்து பாத்தீங்கன்னா அவர் எவ்வளவு பெரிய விஸ்தாரமா இருக்கார். பகவான் ரொம்ப விஸ்தாரம் சொல்றதுக்காக தான் இந்த புருஷ சூக்த ஸ்லோகம் இப்படி சொல்லுது. அப்ப இங்க ஆச்சாரியர் சொல்றாரு தனோதி இதி பிரம்ம, தனோதி இதி பிரம்ம. தனோத்தி அப்படின்னது தனு விஸ்தாரி. தனோத்தின்றதுக்கு அர்த்தம் விஸ்தாரமா இருப்பது. நல்ல விஸ்தாரமா இருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா விஸ்தரிச்சுக்கிட்டே போறது. அது போயிட்டே இருக்கும். உங்களால வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரம்மத்தை பிடிக்கவே முடியாது. ஆகாசத்தையே நம்ம தொட முடியாதுல்ல, தொடுவானம்னு சொல்றோம். ஆகாசத்தோட எண்டு என்னன்னு தெரியாது. அப்ப போக போக போயிட்டே இருக்கு அப்படின்னா இந்த ஆகாசத்துக்கும் ஆதாரமா இருக்கிறது எப்படி இருக்கும், அதையும் நம்மளால பிடிக்க முடியாது. விஸ்தாரமா ஆயிட்டே இருக்கும். அதனால தனோத்தி இதி பிரம்ம, அதுக்கு பேர் தான் பிரம்மன்னு பேரு. அதை தான் நம்ம என்ன பண்றோம் தத் அப்படின்னு சொல்கின்றோம். ஆச்சாரியர் கீதால இருந்து வந்து பாத்தீங்கன்னா கொட்டேஷன் கொடுக்கிறார். ஓம் தத் சதிதி நிர்தேஷோ பிரம்மணஸ் திரிவிதா ஸ்மிருதா. 17வது அத்தியாயத்துல 23வது ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்படுது. பிரம்மத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்ப எந்த கர்மம் பண்ணாலும் ஓம் தத் சத்து. நம்ம பாடத்தை முடிக்கும் போதெல்லாம் சொல்லிட்டு இருக்கல, ஓம் தத் சதி இது பரபிரம்மார்ப்பணமஸ்து ஓம் தத் சத்து சொல்றோம். இந்த ஓம் தத் சத்துன்ற சப்தத்தினால அந்த சப்தத்துல என்ன இருக்கு, ஓங்காரம் இருக்கு, அதுக்கப்புறம் தத்து இருக்கு, சத்து இருக்கு. ஓம் தத்து சத், இந்த 3 சப்தங்களை வாஸ்தவத்துல பிரம்மத்தோட தான். அதுதான் இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆச்சாரியர் சொல்றாரு ஓம் தத் சதி நிர்தேஷோ உபதேசிக்கப்பட்டிருக்கு. எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரம்மணஸ் திரிவித ஸ்மிருதக. பிரம்மத்துக்கு 3 பேரு. ஓம்ன்றதும் பிரம்மத்தோட பேரு, தத்துன்றதும் பிரம்மத்துக்கு பேரு, அதே நேரத்தில் சத்துன்றதும் பிரம்மத்துக்கு பேரு அப்படின்னு 3 விதமாக பிரம்மமானது நினைக்கப்படுகின்றது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றார். இது பகவத் வச்சனா. இந்த விதமா கீதையில பகவானோட வச்சனம் இருக்கு. அதனாலையும் தத்துன்றது வந்து பிரம்மத்தை குறிக்குதுன்னு சொல்லப்படுது. ஆயிடுச்சு. இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 732வது நாமத்துக்கு வந்த பதம் அனுத்தமம். பதம் அனுத்தமம் அப்படின்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா 2 ஒரே சப்தமா எடுத்துக்கணும். அனுத்தமம் பதம்னு போட்டீங்கன்னா ரொம்ப பெட்டரா இருக்கும். பதம் அனுத்தமம் விட்டுருங்க, சண்டை போட்டுதான் இருப்பாங்க. விஷ்ணு சாஸ்திரம் பாஷை கேட்கறது குரங்கெல்லாம் ஒரு கூட்டமா வந்துருக்கு. வெளியில வந்து கேட்டுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு அவங்களுக்குள்ள ஏதோ ப்ராப்ளம். பதம் அனுத்தமம் அப்படின்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா உத்தம அனுத்தமம் பதம் அப்படின்னு மாத்தி போட்டுக்கலாம். அது ரொம்ப நல்லா இருக்கும்.
அனுத்தமம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ண முடியாது, இன்கம்பேரபிள் நம்ம சொல்லுவோமா. அப்ப கம்பேர் பண்ண முடியாத ஒரு பதம், பதம்ன்றதுக்கு அர்த்தம் ஸ்தானம். அப்ப பகவான் வந்து பாத்தீங்கன்னா எப்படிப்பட்டவர் அப்படின்னா ஒப்புயர்வற்ற ஸ்தானத்தை உடையவர், பரமபதம் அப்படின்னு பேர். இந்த உலகத்துல பரமபதத்துக்கு ஏதாவது கம்பேர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பரமபதத்துக்கு எந்த ஒரு கம்பேரிசனும் வந்து பாத்தீங்கன்னா இல்ல. அதனால வந்து பாத்தீங்கன்னா பகவானோட பேர் வந்து பாத்தீங்கன்னா பரமபத சுரூபமா பகவான் இருக்கிறதுனால பதம் அனுத்தமம்னு பேர். இந்த மாண்டூக்கியத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த பதம்ன்ற சப்தம் வந்து பாத்தீங்கன்னா 2 விதத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கு. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா அகார உகார மகாரம் 3 பாதங்கள். அதுக்கப்புறம் 4வது பாதம் வந்து பாத்தீங்கன்னா துரியம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த 3 பாதங்களும் எப்படிப்பட்டது அப்படின்னா அதுக்கு ஒரு விற்பத்தி பண்ணுவோம். கர்ம விற்பத்தி, கரண விற்பத்தி அப்படின்னு 2 பேர். முதல் 3 வந்து பாத்தீங்க அப்படின்னா பத்தியத்தே அனேன இதி பதம் அப்படின்னு ஒரு விற்பத்தி பண்ணுவோம். இதனால் அந்த பரமபதம் அடையப்படுவதால் அகார உக்கார மகாரங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா பதம் என்று சொல்லப்படுகின்றன. சாதனம் அப்படின்னு பேர். சாதனத்துக்கு பேரும் பதம்னு பேர். பத்தியத்தே அனேன இதி பதம். முதல் பாதம் வந்து பாத்தீங்கன்னா பதம்னா பாதம். முதல் பாதம் வந்து பாத்தீங்க அப்படின்னா விஸ்வன், 2வது பாதம் தைஜசன், 3வது பாதம் பிராஜ்ஞ. அததான் விராட்டு, ஹிரண்யகர்பர், ஈஸ்வரன் நம்ம சொல்றோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு அடையறதுக்கு ஹெல்ப்பா இருக்கு. விராட்டு ஹிரண்யகர்பன் அடையறதுக்கும், ஹிரண்யகர்பன் ஈஸ்வரன் அடையறதுக்கும், ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா எதை அடையறதுக்கு துரியத்தை அடையறதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா 3ம் சாதனம். அகாரம் உகாரம் மகாரம். அகாரம் விராட்டு, உகாரம் ஹிரண்யகர்பர், மகாரம் ஈஸ்வரன். அப்ப இப்ப நான் உங்களை எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஓங்காரத்தை சொல்லுங்க, நல்ல உக்காரத்தை சொல்லுங்க, உக்கார பிரயோகம் பண்ணிக்கிட்டே வாங்க. நிறைய பேர் கேட்கறாங்க, சுவாமி உக்காரம் எவ்வளவு நாள் சொல்லணும்? ரொம்ப நாள் சொல்லுங்க, ரொம்ப நாள் சொல்லுங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சித்தம் வந்து பாத்தீங்கன்னா தூங்கி போயிடும். பெரிய ப்ராப்ளம் வந்து பாத்தீங்கன்னா அதுதான். மகாரத்துல வந்து பாத்தீங்கன்னா நின்னீங்க அப்படின்னா மகாரத்தை அபியாசம் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா லயத்துக்கு போயிடுவீங்க. பிரகிருதி லயம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் பாத்தீங்களா. ஈஸியா மனசு வந்து பாத்தீங்கன்னா சுகத்துக்கு ஆட்பட்டுரும் நம்ம. அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா உக்காரம் பண்ணிக்கிட்டே வாங்க. முடிஞ்ச அளவு உங்களால வந்து பாத்தீங்கன்னா அகாரத்தையும் வந்து பாத்தீங்கன்னா புதுசா இருக்கிறவங்க 1 மணி நேரமாவது அகாரத்தை வந்து ஓங்காரத்தை ஸ்தூலமா சொல்லுங்க அப்படின்னு. இந்த ஸ்தூல ஓங்காரம் உங்களை மெதுவா கொண்டு போய் எங்க போய் சேர்த்துரும்? சூக்ஷ்ம ஓங்காரம் மனசுல கொண்டு போய் சேர்த்துரும். உக்காரம் ஸ்டார்ட் ஆயிடும். மனசுல சொல்ற ஓங்காரம் உக்காரம். இந்த ஓங்காரம் உக்கார ஓங்காரம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா மெதுவா உங்களை கொண்டு போய் மெதுவா மனசுல இருக்கிற எல்லா சங்கல்பங்களையும் காமங்களையும் எல்லாத்தையும் டிஸ்ட்ராய் பண்ணிட்டு விருத்தி இல்லாம இந்த மனசு என்ன பண்ணும்? பிராண ரூபமா மாறிடும். எப்ப பிராண ரூபமா இந்த மனசு மாறுதோ அப்ப தெரிஞ்சுக்கலாம் ஓங்காரம் மகாரத்தை பிராப்தி பண்ணிடுச்சு. அப்ப அகாரம் உக்காரத்தை பிராப்தி பண்றதுக்கு சாதனம், உகாரம் மகாரத்தை பிராப்தி பண்றதுக்கு சாதனம், மகாரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா துரியத்தை பிராப்தி பண்றதுக்கு சாதனம். அதனால இந்த 3த்துக்கும் பதம்னு பேரு, பாதம்னு பேரு, பதம்னு பேரு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா எப்படி விற்பத்தி பண்றோம்? சாதனம்னு பேரு, கரண விற்பத்தி அப்படின்னு இதுக்கு பேரு. பத்தியத்தே அனேன இதி பாதஹா. இதனால் அடையப்படுவதால் இது பாதம். இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றோம்? அடுத்த ஸ்டெப்பை நம்ம அடையிறோம். அதனால இதுக்கு பேர் பாதம்னு பேர். அதே நேரத்துல துரியம் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா துரியம் வந்து பாத்தீங்கன்னா பத்தியத்தே அசவிதி பாதஹா. அடையப்படுவது எதுவோ அது. இதனால் அடையப்படுது. இது வந்து இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கு. எது நம்ம அடையறோமோ அதுக்கு பேரு பதம் அப்படின்னு பேரு. அது வந்து துரியத்தை குறிக்கிறது. அதுதான் இங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா எடுக்கணும். துரியம் தான் இந்த இடத்துல அனுத்தமம் பதம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன் சுவாமி இதை வந்து பாத்தீங்கன்னா ஹிரண்யகர்ப லோகத்தை ஏதாவது பிரம்மலோகத்தை சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்கதான் சண்டை நடந்துகிட்டே இருக்கேன். கைலாயம் பெருசா வைகுண்டம் பெருசா அப்படின்னு வந்துருவாங்க, போட்டிக்கு வந்துருவாங்க. அப்ப எந்த பதம் வந்து பாத்தீங்கன்னா கம்பேர் பண்ண முடியாது அப்படின்னா நிர்குண பதம் தான் பரமபதம்னு பேரு. அதுதான் கம்பேர் பண்ண முடியாது. அதுதான் நம்ம என்ன பண்றோம்? பத்தியத்தே அசௌவிதி பதம், அடையப்படுவது பதம் அப்படின்ற இடத்துல நம்ம இதை எடுத்துக்கணும். அப்ப துரியத்தை தான் இது குறிக்கிறது அப்படின்னு எடுக்கணும். பத்தியத்தே ஆச்சாரியார் சொல்றாரு பாருங்க. பத்தியத்தே அப்படின்னா என்ன அர்த்தம்? கம்யத்தே அடையப்படுவது. பத்தியத்தேன்றதுக்கு அர்த்தம் பாத விக்ஷேப தாத்து. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா நம்ம நடக்கிறோம்ல அதன பதம் பாதம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே தான் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பத்தியத்தேன்றதுக்கு அர்த்தம் கம்யத்தே.
கம் தாத்துக்கும் 2-3 அர்த்தங்கள் இருக்கு. முதல்ல அறிதல் அப்படின்னு அர்த்தம் எடுக்கணும், அதுக்கப்புறம் அடைதல் அப்படின்னு அர்த்தம் எடுக்கணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பத்தியத்தேன்றதுக்கு அர்த்தம் அடையப்படுவது. எது யாருனால? முமுக்ஷுபிகி இது பதம். முமுக்ஷுக்களால் அடையப்படுவது எதுவோ அது பதம். முன்னாடியே வந்துருக்கு, விஷ்ணோ பதமவாப்னோதி பயசோகாதி வரிஜிதக இருக்குல்ல, முன்னாடி நம்ம படிச்சுட்டு இருக்கோம்ல, விஷ்ணோஹோ பதமவாப்னோதி. கீதாவோட மகாத்மியத்துல நம்ம படிச்சுட்டு இருக்கோம், கீதா மகாத்மியத்தை. விஷ்ணோஹோ பரமம் பதம். அப்ப அது வந்து பாத்தீங்கன்னா பதம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா முமுக்ஷுக்களால் அடையப்படுவது. முமுக்ஷுக்கள் சகுனத்தை அடைவாங்களா நிர்குணத்தை அடைவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா துரியத்தை அடையறதுக்கு தானே நம்ம ஓங்கார பிரயோகம் எல்லாம் பண்றோம். முடியலன்னா பிளான் பி மக்காரத்தோட நம்ம நிப்பாட்டிட்டோம் அப்படின்னா பிளான் பியில் வந்து உட்காரமோ மக்காரத்துலேயோ போனால் பிரம்மலோகத்துக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரலாம். இல்லைன்னா கிரமமுக்தி, மக்காரத்துக்கு போனோம்னா கிரமமுக்தி. ஆனால் நம்ம கோல் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முமுட்சுக்களுக்கு இங்கேயே ஜீவன் முக்தி, துரியத்தை இங்கேயே அடையணும். அப்போ முமுட்சுக்களால் அடையத்தக்கது எதுவோ அதுக்கு பேர் பதம் அப்படின்னு பேர். யஸ்மாத் உத்கிருஷ்டம் நாஸ்தி தது அனுத்தமா. எதிலிருந்து எதை காட்டிலும் கம்பேரிட்டிவ், எதை காட்டிலும் வந்து பார்த்தீங்கன்னா உத்கிருஷ்டம் அதுக்கு மேலானது என்று ஒரு பதம் ஒரு ஸ்தானம் இல்லையோ அதுக்கு பேர் அனுத்தமம் அப்படின்னு பேர். அனுத்தம்னா கம்பேர் பண்ண முடியாதது. அப்ப என்ன அர்த்தம்? அதிகபட்சமான மேல இருக்கிறது, அதுக்கு மேல ஒண்ணும் இல்லை. அப்படிப்பட்ட பதம் பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன பேரு? அனுத்தமம்னு பேரு. இந்த ரெண்டுத்தையும் இணைச்சிங்க அப்படின்னா அனுத்தமம் பதம். கம்பேர் பண்ண முடியாத பதம் எது அப்படின்னா நம்மளுடைய ஆத்மஸ்வரூபம் துரியம் அப்படின்றது தான் பதம் சொல்லப்படுது. சவிசேஷனம் ஏக்கம் நாம. விசேஷணத்தோடு ஒன்னு அட்ஜெக்டிவா போட்டுங்க. பதத்துக்கு அட்ஜெக்டிவ் வந்து பாத்தீங்கன்னா அனுத்தமம்னு போட்டீங்க அப்படின்னா அனுத்தமம் பதம். ஒப்பில்லாத ஒப்பு உயர்வற்ற பதம் பரமபதம் சுவாமியோடது. அந்த பரமபதம் வந்து யாராவது அவர் வேற பகவான் வேற அந்த ஸ்தானம் வேறன்னு ஏதாவது இருக்குமா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை. அந்த துரிய சொரூபமா பகவான் தான் இருக்கார். அந்த துரிய சொரூபத்துக்கு பேர் தான் பரமபதம்னு பேரு. அந்த துரிய சொரூபத்துக்கு பேர் தான் அனுத்தமம் பதம் அப்படின்னு. பகவானோட சொரூபம் துரியம் தான் சொரூபம், அதுதான் இங்க சொல்லப்படுது. இது முடிச்சாச்சு, பதம் அனுத்தமம் அப்படின்னு முடிச்சாச்சு. 733வது நாமம் லோகபந்து. லோகபந்துனா என்ன சுவாமி அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா லோகபந்து அப்படின்றதுக்கு அர்த்தம் ஆச்சாரியார் சொல்றார். இந்த உலகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பந்துனாவே நம்ம என்ன பண்றோம், பொதுவா வந்து பந்துன்னு எடுத்தோம்னு வச்சுங்களேன், என்ன பண்ணலாம்? பந்து அப்படின்னா சொந்தக்காரவங்க, ரிலேட்டிவ்ஸ், அதான் நம்ம எடுக்கிறோம் பந்து. ஏன் தெரியுங்களா பந்துன்னு பேர் வச்சிருக்கு? கட் பண்ணுங்க அதனால தான் நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா காலை பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருப்பாங்க, கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்க வரல இல்லைங்க, நான் கொஞ்சம் வேதாந்தம் கேட்கணும். வேதாந்தம் மண்ணாங்கட்டியாவது வாங்க இந்த ப்ரோக்ராம் பண்ண, இந்த ப்ரோக்ராமுக்கு வாங்க, காது குத்துக்கு வாங்க, கல்யாணத்துக்கு வாங்க அப்படின்னு வீட்டில் இருக்க ப்ரோக்ராம் எல்லாத்துக்கும் நம்மளை கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதனால அவங்களுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னு கேட்டீங்கன்னா பந்து அப்படின்னு பேர். அப்ப இங்க பந்துன்றது வந்து பாத்தீங்கன்னா லோகத்துக்கு பந்து அப்படின்னா என்ன எடுக்கணும்? இந்த உலகத்துக்கே ரிலேட்டிவா இருக்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா அநேகம் இருக்கலாம்ல, நிறைய பேர் இருக்கலாமே அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படின்னா இல்ல. ஆச்சாரியர் சொல்றாரு உலகத்துக்கு எப்படி பந்து அப்படின்னா ஆதார பூதே அஸ்மின்னு, ஆதாரபூதமா இருக்கக்கூடிய இந்த பரமாத்மாவின் இடத்துல சகலா லோகாஹா பத்யந்த இதி, எல்லா லோகங்களும் வந்து பாத்தீங்கன்னா 7 லோகங்களும் ஆதார தத்துவமா இருக்கிற இந்த பரமாத்மால கட்டப்பட்டதாக பந்தப்பட்டதாக இருக்கிறதுனால இது லோகானாம் பந்து லோகபந்து அப்படின்னு பேர். அப்ப வந்து பகவான் எப்படிப்பட்டவரா இருக்கார்? இந்த எல்லா உலகத்துக்கும் ஆதாரமா இருக்கார். ஒரு சித்திரம் இருக்கு, அந்த சித்திரத்துக்கு ஆதாரத்தோட தானே பந்தப்பட்டிருக்கு. ஆதாரத்தை விட்டுருச்சு அப்படின்னா பின்னாடி இருக்கிற அந்த போர்டை விட்டுருச்சு அப்படின்னா, பெயிண்டிங் போர்டை எடுத்துட்டீங்க அப்படின்னா என்னாச்சு, கேன்வாஷ் எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த சித்திரம் நிற்காது. ஸ்கிரீன் இல்லை அப்படின்னா அந்த காட்சிகள் மேல தெரியாது. அதே மாதிரி இந்த மொத்த உலகமும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆதாரமா இருக்கக்கூடிய சச்சிதானந்த பிரம்மஸ்வரூபம் இல்லை அப்படின்னா இந்த உலகம் வந்து பாத்தீங்கன்னா இருக்காது. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா சசேது மந்திரம் பிரகதாரண்யத்துல வந்து வருது, அந்த பகவான் எப்படிப்பட்டவரா சேத்துவா இருக்கார். சேத்துனா என்ன அர்த்தம் தெரியுங்களா? கரை. ஒரு நதி ஓடணும் அப்படின்னா 2 கரை இருந்தாதான் என்ன ஆகும்?
அந்த நதி வந்து கடைசி வரைக்கும் நீண்ட தூரம் போகும். இந்த சம்சாரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பகவான் கரை மாதிரி இருக்காராம். கரை இல்லைன்னா நதி என்ன ஆயிடும்? எல்லா இடத்துலையும் போய் வீணா போயிடும். இந்த சம்சாரத்திற்கு கரை போன்றவர் பகவான். அதுதான் இங்க சொல்லுது, ஆதார பூத்தே அஸ்மின். அஸ்மின் அப்படின்னா அந்த பகவான் இடத்துல எப்படிப்பட்டவர்? ஆதார பூத்தமா, ஆதார வடிவா இருக்கார். அப்படிப்பட்ட பகவான் இடத்துல சகலா லோகாக, இந்த லோகத்துல இருக்கிற எல்லா லோகங்களும், 7 லோகங்களும், ஒரு புவனம் மட்டுமே இல்லையே, அனந்த கோட்டி பிரம்மாண்டம், இது எல்லா லோகங்களும் பத்யந்தே இதி, எல்லாம் பந்தப்பட்டிருக்கிறதுனால, கட்டப்பட்டு இருக்கிறதுனால லோகங்களுக்கு பந்து, லோக பந்து அப்படின்னு பேர். இது வந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இதுல வந்து பிரஷ்னோபனிஷத்துல 16 கலைகளை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்றோம். இதுல வந்து பிரஷ்னோபனிஷத்துல ஒரு மந்திரம் இருக்கு, அரா இவ ரதனாபௌ கலாஸ் யஸ்மின் பிரதிஷ்டிதாக தம் வேத்யம் புருஷம் வேத யதா மாவோ மிருத்தி பரிவ்யதா இதி. ஒரு அருமையான மந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. அராயிவ ரதனாபவ். நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோக்கங்கள் எடுத்துங்க. இந்த லோக்கங்களோட மினியேச்சர் யாரு? நம்ம பாடி தான். எங்கெல்லாம் இந்த மொத்த லோக்கத்தையும் பார்க்க முடியலையோ அப்ப என்ன பண்ணலாம்? இந்த பாடியில பார்க்கலாம். இந்த பாடியில வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 16 கலைகள் இருக்கு. சோடச உபச்சாரம் அதுக்காக தான் பண்றோம். தேவதைக்கு வந்து சோடச உபச்சாரம் பண்றதுக்கு காரணமே 16 கலைகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த 16 கலைகள்னா அவயவங்கள்னு அர்த்தம். இந்த தேகத்தில் இருக்கிற 16 கலைகளும் அந்த முதல் கலா எது அப்படின்னா பிராணன். பிராணன் தான் முதல் கலா. இது எல்லாம் 16 கலைகளும் வந்து பாத்தீங்கன்னா எதனிடத்தில் வந்து பாத்தீங்கன்னா கோர்க்கப்பட்டிருக்கோ, போக்ஸ் கம்பி மாதிரி சைக்கிள் வீலில் இருக்கிற ஹப்ல அந்த போக்ஸ் கம்பி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா கனெக்ட் ஆயிருக்கும். அந்த ஹப் இல்லை அப்படின்னா என்ன ஆயிரும்? சக்கரை வந்து பாத்தீங்கன்னா டும் டும்னு போய் வண்டி ஓடவே ஓடாது, வளைஞ்சு போயிடும், நெளிஞ்சு போயிடும். அப்போ வந்து அதே மாதிரி இந்த 16 கலைகளும் வந்து பாத்தீங்க அப்படின்னா எதனிடத்தில் கோர்க்கப்பட்டிருக்கோ, யாரு அப்படின்னா உள்ள இருக்கிற பரமாத்மாட்ட தான் சச்சிதானந்த சுரூபம் நான் இருக்குல்ல. அந்த வெறும் நான் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த இதுல இருந்து பிராணன்ல இருந்து, புத்தியில இருந்து, மனசுல இருந்து, இந்திரியங்கள்ல இருந்து 16 கலைகளும் வந்து பாத்தீங்கன்னா கோர்க்கப்பட்டிருக்கின்றன. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா தம் வேத்யம் புருஷம், அவனை தான் வந்து பாத்தீங்கன்னா அறிய வேண்டிய புருஷன் அவன் தான். அவனை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணும்? வேத்யம் புருஷம் வேத, அவனை வந்து பாத்தீங்கன்னா அறிவாயாக சுருக்கி சொல்லுது. அந்த புருஷனை வந்து பாத்தீங்கன்னா அறிய வேண்டும். ஏன் அப்படின்னா யதாமாவோ மிருத்யு பரிவ்யதா இதி, உன்னை மிருத்யு துன்பப்படுத்த கூடாதுன்னு நினைச்ச அப்படின்னா, எனக்கு மரணம் திரும்ப வரக்கூடாது, நான் மரணத்தினால துக்கப்படக்கூடாது அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறோமோ அப்ப கண்டிப்பா அந்த புருஷனை வந்து பாத்தீங்கன்னா நம்ம அறிய வேண்டும். அப்ப அதே மாதிரி தான் இந்த மொத்த உலகத்துக்கும் ஆதார தத்துவம். அப்ப என்ன பண்ணலாம்? சைக்கிள் சக்கரத்துல இருக்கிற ஹப்புன்னு எடுத்துக்கலாம், தேர் சக்கரத்துல இருந்த ஹப்புன்னு எடுத்துக்கலாம், அதே மாதிரி ஸ்கிரீன் எடுத்துக்கலாம். இந்த மொத்த லோகத்துக்கும் ஆதாரமா இருக்கிறது அந்த பகவான அறியனும் சொல்லியாச்சு, லோகபந்து. அதுக்கு அடுத்தது ஆச்சாரியர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா லோகானாம் ஜனகத்துவாத். 2வது மீனிங் வந்து பாத்தீங்கன்னா சொல்றார், லோகங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜனக்கனா. யாரு ஜனக்கக அப்படின்னா அர்த்தம் அப்படின்னா அப்பா. இந்த உலகத்தை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாரு? உற்பத்தி பண்ணவர். இந்த உலகங்கள் எல்லாத்தையும் யாரு உற்பத்தி பண்ணினா அப்படின்னு கேட்டீங்கன்னா பகவான் உற்பத்தி பண்ணினார். அதுக்கு பக்கத்துல எழுதிக்கங்க 9:17 அப்படின்னு ஸ்லோகம் எழுதிக்கங்க. 9:17 வந்து பாத்தீங்கன்னா பகவத்கீதையில ஆச்சாரியர் சொல்றாரு, பிதாகமஸ்ய ஜகதா. என்ன அற்புதமான ஸ்லோகம், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்லோகம். நான் சொல்லிட்டே இருப்பேன்ல, ஒரு காலத்துல வந்து கிருஷ்ணனோட நான் வந்து பாத்தீங்கன்னா மண்ணு கட்டிக்கிட்டு சின்னதா ஃபைட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பகவத்கீதை மெதுவா மனநம் போக 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 தெரிஞ்சு போச்சு, ஐயோ தப்பு பண்ணிட்டோம். அர்ஜுனன் சொல்ற மாதிரியே, ஐயோ என்னுடைய சகான்னு நினைச்சு நான் வந்து பாத்தீங்கன்னா உன் மேல கை போட்டிருப்பேன், கால் போட்டிருப்பேன், எட்டி உதச்சிருப்பேன், போடா வாடான்னு பேசியிருப்பேன், என்னெல்லாம் பண்ணியிருப்பேன். நான் இப்பதான் தெரியுது ஐயோ பரமாத்மா அப்படின்னு. அர்ஜுனனுக்கு தெரிஞ்ச மாதிரியே எனக்கு மனநம் பண்ண தெரிஞ்சு போச்சு. கட்டி பிடிச்சி 4 பஞ்ச் கொடுத்து அவரோட வந்து பாத்தீங்கன்னா உளுந்து பிறண்டு அது மாதிரிலாம் கல்பனை பண்ணுது. இதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு ஐயோ அவர் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்டு இல்லை. அப்ப யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா 9:17 பகவத்கீதையில 9:17 சொல்லுது, பிதாகமஸ்ய ஜகத்தக, இந்த ஜெகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்பா. அவரு அப்பா மட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா மாதா தாத்தா பிதாமகா, அவர்தான் அம்மாவும் கூட.
அம்மாவும் அவர்தான், அப்பாவும் அவர்தான், தாத்தா தாரணம் பண்றவரும் அவர்தான். அவர்தான் வந்து பாத்தீங்கன்னா பிதாமக, தாத்தாவும் அவர்தான். அப்ப என்ன அர்த்தம்னா அவருக்கு அந்நியமா வீட்டுல வேற யாரும் இல்லை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து அப்பாட்ட வந்து என்ன மரியாதை வருமோ அது மாதிரி ஆயிப்போச்சு. எங்க அப்பாட்ட பூர்வாசிரமத்துல என்னோட அப்பாட்ட நின்று பேச மாட்டோம். ஏதாவது அப்ளிகேஷன்னா கூட அப்படியே சைட்ல இருந்தா பேசுவோம். அப்பாட்ட இருந்து நின்று மரியாதை இல்லாம பேசுறது, எதிர்த்துலாம் பேசுறதுலாம் முடியாது அப்பாட்ட. இப்ப என்ன ஆகி போச்சு அப்படின்னா கிருஷ்ணர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு பயபக்தி வந்து போச்சு. ஐயோ இந்த துக்கத்துக்கே அப்பாவாரு அப்படி. இங்க அதான் சொல்லுது, லோகானாம் ஜனகத்வாத், இந்த உலகத்தை எல்லாத்தையும் உண்டு பண்ண ஜனக்கனா என்ன அர்த்தம்? அப்பாவா இருக்கிற காரணத்தினால. ஜனக்க உபமோ பந்துர் நாஸ்தி இதிவா, இந்த அப்பாவுக்கு ஈக்குவலா ஒரு ரிலேட்டிவ் இந்த உலகத்துல இல்லவே இல்லை. அப்பாவுக்கு ஈக்குவலா யாரு இருக்கா? எனக்கு காரணமே அப்பா தானேங்க. அப்பா இல்லைன்னா நான் எப்படிங்க வர முடியும்? அதனால வந்து அப்பாவுக்கு அந்நியமா இந்த உலகத்துல எந்த ஒரு பந்துவும் இல்லை. அதனால லோக பந்து, பகவான் தான் லோக பந்து, நம்ம எல்லாத்துக்கும் அப்பா. அது மட்டும் இல்ல, லோகானாம் பந்து கிருத்தியம். பந்துனா யாரு தெரியுங்களா? ஆக்சுவலா இப்ப இருக்கிறவங்களா வந்து நம்மள பந்தப்படுத்தி கீழே இருக்கிறவங்களா இருக்காங்க. ஆக்சுவலா பந்துன்றதுக்கு அர்த்தம் பரஸ்பரம் ஒருத்தர் மேல் நோக்கி கொண்டு போறவங்களா இருக்கும். ஆச்சாரியர் சொல்றாரு, பந்து கிருத்தியம்னா என்ன அர்த்தம்? பந்துக்கள் என்ன பண்ணணும்? நம்மளோட சொந்தக்காரங்க அப்படின்னு நம்ம யாரெல்லாம் சொல்றோமோ அவங்க என்ன பண்ணணும்? ஹித அஹித உபதேசம், அதுதான் பண்ணணும். நமக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு பெரியவங்க தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா அதை பண்ணணும். நமக்கு சீனியரா கொஞ்சம் பேர் இருப்பாங்க, மாமா சித்தப்பா பெரியப்பா எல்லாம் இருப்பாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான பாதையில் அவங்க போயிருந்தாங்கன்னா கீழே இருக்கிறவங்களுக்கு நமக்கு கரெக்டா கைட் பண்ணுவாங்கல்ல. இப்ப யாரும் இல்லை, யாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா பாதையே தெரியாம போயிட்டாங்க. அப்ப சின்னவங்களுக்கு எப்படி பாதை காட்டுறது? மோட்ச மார்க்கத்துக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு தெரிய மாட்டேங்குது. எங்க டெபாசிட் பண்ணலாம், எந்த லேண்ட்ல போடலாம், இதை தான் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த லேண்ட் இங்க வாங்கு, இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கோல்டு வாங்கு, டைமண்ட் வாங்கு, அது சேஃபா இருக்கும், தனத்துல வந்து பேங்க்ல பணத்தை வைக்காத, இது மாதிரி பண்ற அட்வைஸ் பண்றவங்களை வச்சுட்டு நம்ம என்ன பண்றது மோட்சத்துக்கு? அப்ப பந்துன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பந்து கிருத்தியம் அப்படின்னு என்ன அர்த்தம்? பந்துக்களால் செய்ய வேண்டியது ஹித அஹித உபதேசம். செய்யக்கூடாதது செய்ய வேண்டியதை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஹிதம் இல்லாததை உபதேசம் பண்ணணும். பகவான் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா ஸ்ருதி ஸ்மிருதி லட்சணம் கிருத்தவானிதி. அப்ப நல்ல பந்து பகவான் தான். நமக்கு என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயங்களை ஸ்ருதிகள் மூலமாகவும் ஸ்மிருதிகள் மூலமாகவும் சொல்லியிருக்கார். ஆகமங்களை பண்ணினார் பகவான். அதனால ஸ்ருதி ஸ்மிருதிய பண்ணின காரணத்தினால பகவானுக்கு பேரு லோக பந்துன்னு பேர். பகவான் மட்டும் இந்த பகவத்கீதையெல்லாம் சொல்லாம விட்டுருந்தாருன்னா, வியாச ரூபத்துல வந்து இந்த மகாபாரதத்தெல்லாம் எழுதாம இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? நான் இப்போ அப்பப்போ யோசிச்சு பார்ப்பேன், நமக்கு இந்த சாஸ்திரமே கிடைக்கலன்னா என்ன ஆயிருக்கும்? இவ்வளவு பெரிய ஆசுவாசம் தெரியுங்களா? இந்த சாஸ்திரம்ன்றது அவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்கு. மனசுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா விஷயங்கள்ல இருந்து நமக்கு விடுதலை கொடுக்கறதா இருக்கு. இன்னும் அனுபூதிக்கு போகல. அனுபூதிக்கு முன்னாடியே ஒரு பரோட்ச ஞானமே நமக்கு என்ன எப்படி இருக்குன்னா மனசுக்கு ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா சாந்திய சமாதானத்தை கொடுக்கறதா இருக்கு. ஒரு வேளை இது இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்? தலையை பிச்சுக்கிட்டு அலையணும். நம்ம குரு பரம்பரான்னு ஏன் சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த குரு பரம்பரா சதாசிவ சமாரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கோம். எதுக்காக டெய்லி படிக்கிறோம் அப்படின்னா, இந்த குரு சம்பிரதாயம் மட்டும் இல்லை, அவ்வளவுதான் போச்சு. எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிச்சுக்கிட்டு அலையும், தலையை பிச்சுக்கிட்டு அலைய வேண்டியதுதான். யாருக்கும் சாந்தி சமாதானம் கிடைக்காது. மோட்சம்னா என்னன்னு தெரியாம போயிடும். அப்ப பகவான் என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்ருதி ஸ்மிருதி இது எல்லாத்தையும் செஞ்சு இந்த லோகத்துக்கு பந்துவா இருக்கின்றார் சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் லோகநாதா. லோக பந்து மட்டும் இல்ல சுவாமி. 734வது நாமம் லோகநாதக. லோகநாதன் என்ன அர்த்தம்? நாத்த அப்படின்ற சப்தம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீ நயே தாத்துல இருந்து ஆரம்பிச்சிருது. லீட் பண்றவர், நம்மளை வந்து பாத்தீங்கன்னா வழி நடத்தி கொண்டு போகிறவர். யாரு? தலைவன், லீடர் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா. நாயக் அப்படின்லாம் சொல்றோம்ல, அதே மாதிரிதான் நாத்த. நாத்தன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம எல்லாத்துக்கும் தலைவன். இந்த மொத்த லோகத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா தலைவனா லீடரா இருக்கிறவர் பகவான். எப்படி பாஷிகார் சொல்ற, லோகைர் நாத்தியதே யாச்சியதே லோகான் உபதபதி ஆசாஸ்தே லோகான் ஆசிஷ்ட இதுவா லோகநாதஹ. நிறைய அர்த்தம் சொல்றாரு. லோகைஹி உலக மக்களால். லோகைஹினா இங்க லோகத்துல இருக்கிற எல்லா மனிதர்களாலையும், மனிதர்கள் மட்டும் இல்ல, 7 லோகத்துல யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாத்தினாலையும். யாச்சியதே
யாரெல்லாம் பகவான்கிட்ட போய் எனக்கு பகவானை இதை கொடு இதை கொடு இதை கொடு, நம்ம வேற கதி இல்லைல்ல, பகவான்கிட்ட தான் கேட்குறோம். சுவாமி எனக்கு இதை கொடு சாமி, எனக்கு ஆரோக்கியம் சரியில்லை, டாக்டர்லாம் போனால் சரியாக வரமாட்டேங்குது, பகவானை கொஞ்சம் இந்த தேகத்தை மட்டும் கொஞ்சம் சரி பண்ணி விட்டீங்கன்னா நல்லா இருக்கும். டாக்டர்கிட்ட போய் கேட்கல, டாக்டர் கேட்குறோம், சுவாமிகிட்ட தான் பிரார்த்தனை பண்ணுறோம். எது கேட்குறதா இருந்தாலும் எல்லாம் சுவாமிகிட்ட கேட்குறோம். அப்போ இந்த உலக மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா யாரிடத்துல யாச்சனா பண்ணுறாங்களோ, யாச்சியதே, அது மட்டும் இல்லை, அப்போ யாரிடத்துல இந்த லோக மக்கள் பிரார்த்தனை பண்ணுறாங்களோ அவருக்கு பேர் லோகநாதகன்னு பேர், யாச்சனா அர்த்தம். அதுக்கு அடுத்து லோகானு உபதபதி, பகவான் என்ன பண்றாரு தெரியுங்களா, புண்ணிய பாபத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்றாரு, பனிஷ் பண்றார். உபதபதி அப்படின்னா தகிக்க பண்றார். ஐயோ காலையில நான் கிளம்புனாவே வெளியில போய் திருவண்ணாமலை கோபுரத்தை சுத்திட்டு வரதுக்குள்ளார வயசான பாட்டிங்களை பார்த்தாவே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா துக்கம், அவ்வளோ துக்கம். நீங்களாம் நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கீங்கன்னு தெரியல உங்களுக்கு. பகவான் ஏதோ நம்ம பண்ண புண்ணியம் நல்ல சரீரம்லாம் கிடைச்சிருக்கு, ஆனா அடுத்த சரீரம் இப்படிலாம் கிடைக்கும்னா நீங்க நம்பாதீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அவ்வளோ பிறவி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த பிறவி என்னன்னு தெரியாது. பார்த்தீங்கன்னா நமக்கும் வயோதிக அவஸ்தை வரும் இல்லை, 80-90 வரும், 90க்கு மேலே கிராஸ் பண்ணுவோம். ஏதோ புண்ணியம் இருந்துச்சுன்னா நம்மளை பார்த்துக்கிறதுக்கு ஒரு வீடோ ஏதோ இருந்து சுற்றி இருக்கிறவங்க கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னா நல்லா இருக்கும். அப்படி இல்லாமல் ரோட்டில் இருக்காங்கன்னா டெய்லி பாட்டிங்களை பார்க்குறேன். அதுங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னே தெரியல, என்ன பண்ண முடியும், நம்ம என்ன பண்ண முடியும், எங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ சின்னதாக ஹெல்ப் ஏதாவது பண்ண முடியும். அவங்கள நினைக்கும் போதெல்லாம் பகவானை வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ பகவானே இப்படி இருக்கே என்ன பண்ணுறது. பகவான் அங்கே சொல்லுவார், நாதத்தை கசிச்சு பொண்ணை செய்வசு கொடுத்த முடியும், என்ன நல்லதுக்கும் என்ன பண்ணுறதில்ல, கெட்டதும் நான் பண்ணுறது எல்லாம் அவங்கவுங்க கர்மத்தை பண்ணி அவங்கவுங்க பலனை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. பகவான் எப்படி இருக்கார், சாட்சியா மட்டும் இருக்கார். அப்ப இந்த உலகம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் என்ன பண்றாரு அப்படின்னா கர்ம பலன்களை கொடுக்கறது மூலமா பகவான் என்ன பண்றார், தப்பிக்க பண்றார். தப்பிக்க பண்றாருன்னா என்ன அர்த்தம், பனிஷ் பண்றார். அதுதான் இங்க சொல்லுது உபதபதி, லோகானு உபதபதி, லோக்கங்களை எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல இருந்தே தகிக்க பண்றார். கஷ்டப்பட்டு நல்லா கஷ்டப்படு அப்படின்றார். வயசான காலத்திலையும் ரோகம் வந்தும் எல்லாம் கஷ்டப்படுறோம். அது மட்டும் இல்லாம ஆசாஸ்தே, அடுத்து என்ன பண்றாரு, இந்த உலகத்தை எல்லாத்தையும் ஆக்ஞா பண்ணி, சூர்யா ஒழுங்கா காலையில உதயமாகணும், சாயந்தரம் அஸ்தமனம் ஆகணும், ரித்து காலங்களே ஒழுங்கா மழை பெய்யணும், இந்த காலத்துல பனி அடிக்கணும், இந்த காலத்துல வெயில் அடிக்கணும் அப்படின்னு அந்த ரித்து காலங்களுக்கு கட்டளை இடுறார். அக்னியே ஒழுங்கா தகிக்கணும், உன் வேலையை விட்டுட்டு வேற எதுவும் வேலையை பண்ணக்கூடாது. நதிகளே நீங்க இமயமலையிலேருந்து சரியா வந்து பார்த்தீங்கன்னா சமுத்திரத்தை நோக்கி ஓடணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அக்ஷர பிரம்மயோகம் அப்படின்னு அக்ஷர பிராமணம் அப்படின்னு பிரகதாரணித்த இருக்கு. அந்த அக்ஷர பிராமணத்துல வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்படுது பகவானோட ஆக்ஞையினால இந்த லோகத்துல இருக்கிற எல்லாம் பர்ஃபெக்டா போயிட்டே இருக்க, தன்னோட கடமைகளை பண்ணிக்கிட்டே இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா வஜ்ரமுத்யத, பகவான் எப்படி இருக்காரு அப்படின்னா கையில வந்து பாத்தீங்கன்னா வஜ்ராயுதத்தை வச்சிருக்காரு. வஜ்ராயுதம் நம்ம நினைக்கிற மாதிரில பெருசா இருக்கும், நல்லா ஷார்ப்பா கையில அப்படி தூக்கி வச்சிருக்காரு. எப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா சூரியனோ சந்திரனோ நட்சத்திரங்களோ இது எல்லாம் தன்னோட கடமையில இருந்து யமனா இருக்கட்டும் எல்லாம் ஒரு சின்ன இதுல இருந்து ஆக்ஞா, பகவானோட ஆக்ஞால இருந்து கொஞ்சம் ஸ்பிட் ஆனாலும் தலையில இறங்கிடும் போச்சு. அதனால எல்லாம் பயந்துகிட்டு அக்ஷரத்தோட பிரசாசனை கார்கி, இந்த அக்ஷரத்தோட பிரசாசனம் அர்த்தம் கட்டளை ஆக்ஞை, அதுபடியே ஃபாலோ பண்றதுதான். ஏன் அப்படின்னா பயம், எல்லாத்துக்கும் பயம், நம்மளை வந்து சீட்டை விட்டு தூக்கிடுவாரோ, நம்ம பதவி போயிடுமோ, நம்மளை சாகடிச்சிருவாரோ அப்படின்னு. அப்படிப்பட்டவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆசாஸ்தே அப்படின்னு அந்த உலகத்தை எல்லாத்தையும் ஆணையிடுகின்றார். அது மட்டும் இல்ல, லோகானாம் ஈஷ்ட அப்படின்றதுக்கு அர்த்தம் ஐஸ்வர்ய தாத்து. அது என்ன அர்த்தம்னா ஆள்வதில்னு அர்த்தம். பகவான் என்ன பண்றார், இந்த உலகத்துக்கே ஈஸ்வரனா இருந்துகிட்டு இந்த மொத்த உலகங்களையும் வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி பண்றார், ஆள்கின்றார். அதனால பகவானுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டா லோகநாதகான்னு பேரு. நாத்தன்னா ராஜா, தலைவன் அப்படின்னு அர்த்தம் இருக்கு. அப்போ எத்தனை காரியம் பண்றாரு பாருங்க. நம்ம தான் பிரார்த்தனை பண்றோம் பகவான்கிட்ட, அவர் வந்து பாத்தீங்கன்னா கர்ம பலனுக்கு ஏற்ற மாதிரி கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி கர்ம பலனை கொடுக்கிறார். யாச்சியத்தையில கர்ம பல தாத்தாவை கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் உலகங்களை எல்லாத்தையும் உபதபதி அப்படின்னா கர்ம பலனை கொடுக்கறது மூலமா பனிஷ் பண்றவராகவும் இருக்கார். அதுக்கப்புறம் ஆக்ஞை இடுறவராகவும் இருக்கார். அதுக்கப்புறம் வந்து கட்டளை இடுபவர், ஆக்ஞான கட்டளை இடுறவராகவும் இருக்கார். அதே நேரத்துல லோக்கங்களை எல்லாத்தையும் ஆள்கின்றார், அரசாட்சி பண்றார் பகவான் தான். அதனால லோகநாதகன்னு பேர். அப்புறம் மாதவஹா 735வது நாமம் மாதவஹா. 72வது நாமத்திலையும் இது சொல்லப்பட்டிருக்கு. 72வது நாமம்
72வது நாமத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் போட்டிங்கன்னா நல்லா இருக்கும். மாதவகன் இருக்கு. மாதவகன் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அந்த இடத்துல மாதவகனா மானா லக்ஷ்மி, தவகனா அந்த லக்ஷ்மியாக பதி, அந்த அம்பாலோட வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மியோட கணவனுக்கு பேர் வந்து மாதவக அப்படின்னு பேர் வந்திருக்கு அந்த இடத்துல. இங்க என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்றும் சொல்லல. மதுக்குலே ஜாத்தவான் மாதவா, மதுக்குலத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிறந்த காரணத்தினால பகவானுக்கு பேரு மாதவகா அப்படின்னு பேர். இதுல 72வது நாமம் வந்து பார்த்தீங்கன்னா மாதவக ரொம்ப அருமையான இது இருக்கு. ஒரு ஸ்லோகங்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆச்சாரியர் வந்து பார்த்தீங்கன்னா மாதவ சப்தத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்றார். 72வது ஸ்லோகத்தோட சங்கர பாஷ்யத்துல இருக்கு. மௌனாத் தியானாத் யோகாத் ச வித்தி பாரத மாதவம். மகாபாரத உத்தியோக பருவத்துல இருந்து ஒரு ஸ்லோகத்தை சொல்றாரு பகவான் 72வது ஸ்லோகத்தோட 72வது நாமத்தோட பாஷ்யத்துல. மாதவனை எப்படி அறியணும்? மதுக்குலத்துல பிறந்தவர் மாதவன். ஓகே, அவரை எப்படி அறியறது அப்படின்னா மௌனாத். மௌனாத் அப்படின்னா 2 அர்த்தம் இருக்கு. மௌனாத் மனநாத் அப்படின்னு 2 இருக்கு. மௌனம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிதித்தியாசனத்துக்கு பேர் மௌனம் அப்படின்னு பேர். மௌனாத் தியானாத்துச்ச, மௌனமா இருந்துகிட்டு தியானம் பண்றது மூலமாகவும், யோகாத்துச்ச யோகத்தினால ஏகாகிர சித்தத்து மூலமா சமாதி மூலமாகவும், வித்தி பாரத மாதவம் அந்த மாதவனை அறிந்து கொள்வாயாக ஏ பாரத அப்படின்னு முடிஞ்சது. அப்ப இங்க நம்ம அர்த்தம் எடுக்கணும். மதுக்குலத்துல பிறந்ததுனால பகவானுக்கு பேரு மாதவக. ஆச்சாரிய சொல்றார் மதுக்குலே ஜாத்தவான், மதுக்குலத்துல ஜாத்தவான் அப்படின்னா உண்டானவர், பிறந்தவர், அதனால மாதவக. அப்புறம் 736வது நாமம் பக்தவத்சலகா. ரொம்ப அருமையான வார்த்தை. பக்தவத்சலக அப்படின்னா என்ன அர்த்தம்? பக்தர்கள் இடத்துல ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா வாஞ்சை உள்ளவர். ரொம்ப இந்த கண்ணுக்குட்டி வந்து பாத்தீங்கன்னா வத்சலம் அப்படின்னு சொல்லுவோம். கண்ணுக்குட்டி அம்மாட்ட வந்து எப்படி இருக்கும்? அம்மா வந்து கண்ணுக்குட்டிட்ட அந்த அம்மா மாடு எப்படி இருக்கும்? அது மாதிரி பக்தர்கள் இடத்துல பகவான் வாஞ்சியோட இருக்காராம். இந்த கண்ணுக்குட்டி என்ன பண்ணும்? நக்கி நக்கி கொடுக்குமா? அந்த கண்ணுக்குட்டியை மாடு வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக பிறந்த கண்ணுக்குட்டி இருக்குன்னு வச்சுங்க, பார்க்கறதுக்கே ஆனந்தமாக இருக்கும்ல. நாக்கை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா தடவி, நம்மலாம் கை இருக்கு, தடவி தடவி கொடுத்துக்கிட்டு இருப்போம். விரலை பிடிச்சி விடுவோம், கையை பிடிச்சி விடுவோம், எல்லாத்தையும் குழந்தைய என்னெல்லாம் பண்ணுவோம். இதே மாதிரி மாடு என்ன பண்ணுவோம்? வாஞ்சியோட தடவி தடவி கொடுக்கும். அந்த மாதிரி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா பக்தர்கள் இடத்துல ரொம்ப வாஞ்சியோட இருக்காராம். பக்த வத்சலகான்னு பேர். ஆச்சாரியர் சொல்றார் பக்த ஸ்நேகவான் பக்த வத்சலக. பக்தர்கள் இடத்துல ரொம்ப ஸ்நேகமா இருக்கிறவர். நம்ம பேசுறதெல்லாம் கேட்கும். அதனால்தான் நான் சொல்றேன் அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார பகவான்கிட்ட வந்து பேசிக்கிட்டே இருக்கணும். ஒரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேரலாம் ஒரு ப்ரோக்ராம் போயிட்டே இருக்கணும். வெளியில பேசிக்கிட்டே இருக்கணும் எல்லாத்தோடையும். அதே மாதிரி உள்ளுக்குள்ளார பகவான்கிட்ட எல்லாம் சமர்ப்பணம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சாமி நான் இதை பண்ணேன், இப்படி ஆச்சு, அப்படி ஆச்சு, அங்கே போனேன், இங்கே போனேன், இதை பண்ணினேன், இது மாதிரி ஆச்சு அப்படின்னு ரிப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். சுவாமிகிட்ட ஒரு ஸ்நேகத்தை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவார்? கேட்பார், எல்லாத்தையும் கேட்பார். ஏன்னா பக்தர்கள் இடத்துல சுவாமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்நேகம் இருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா பக்த ஸ்நேகவான், பக்தர்களை வந்து ஸ்நேகத்தோடு இருக்கிறதுனால பக்த வத்சலஹா சொல்லியாச்சு. இதோட இந்த நாமம் வந்து 78வது ஸ்லோகம் பூர்த்தியாச்சு. வாசிச்சிருவோம். மொத்தம் 12 நாமங்கள் வாசிச்சிருவோம். ஓம் ஏகஸ்மை நமஹ, ஓம் நைகஸ்மை நமஹ, ஓம் சவாய நமஹ, ஓம் காய நமஹ, ஓம் கஸ்மை நமஹ, ஓம் யஸ்மை நமஹ, ஓம் தஸ்மை நமஹ, ஓம் பதமனுத்தமாய நமஹ, ஓம் லோகபந்தவே நமஹ, ஓம் லோகநாதாய நமஹ, ஓம் மாதவாய நமஹ, ஓம் பக்தவத்சலாய நமஹ. 79வது நாமம் ஆரம்பிக்குது. சுவர்ணவர்ணோ ஹேமாங்கோ வராங்கஸ்சந்தனாகதி வீரகா விஷமசூன்யோ கிருதாசீரச்சலஸ்சலஹ. சுவர்ணவர்ணோ ஹேமாங்கோ, சுவர்ணவர்ணோ ஹேமாங்கோ வராங்கஸ்சந்தனாகதி சந்தனாங்கதி வீரகா விஷமசூன்யோ கிருதாசீரச்சலஸ்சலஹ.
சுவாமிக்கு இந்த நாமத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லோகத்துல 10 நாமங்கள் சொல்லப்பட்டிருக்கு. சங்கர பாஷ்யத்தோட ஆர்டர்ல 92வது ஸ்லோகம், ஸ்லோகத்தோட ஆர்டர்ல 79வது ஸ்லோகம். சுவர்ண வர்ணம் நாமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 737வது நாமம் ஆரம்பிக்குது. சுவர்ண வர்ணகா. சுவர்ண வர்ணம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான நாமம். ஹிரண்ய வர்ணம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமானது. ஹிரண்ய கர்ப்பக நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா, அந்த ஹிரண்ய கர்ப்பருக்கு பேரும் கோல்டு, பொன்னார் மேனியனி. அதே மாதிரி விஷ்ணுவா இந்த சிவபெருமானா இருக்கும்போது ஈஸ்வரன் பேர். ஒரே ஆள் தானே, விஷ்ணுவாவும் இருக்கார், ஹிரண்ய கர்ப்பரா, அவர் தான் ஈஸ்வரனா இருக்கார் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஈஸ்வரனா இருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஹார்த வித்யான்னு ஒரு வித்யா இருக்கு. நம்ம காலையில உங்களுக்கு ஒன்று படிச்சு காட்டணும் பார்த்தீங்களா, ஹார்த வித்யானா ஹிருதயத்துல வந்து அந்த பிரம்மத்தை உபாசனை பண்றது அப்படின்னு ஹார்த வித்யா. ஹார்த வித்யாலேயே உங்களுக்கு நான் ஏற்கனவே இன்னைக்கு காலையில சொன்னேன் பிரம்மபுரம் அப்படின்னு. அதுல வந்து பாத்தீங்கன்னா 2 விதமான உபாசனைகள் இந்த ஹிருதயத்துல வந்து பாத்தீங்கன்னா பண்ண சொல்லாரு. ஹிருதயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா நிர்குணத்தை வந்து பாத்தீங்கன்னா உள்ள வெறும் கான்சியஸ்னஸையும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஹிருதயத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா கண்டடையணும். அதே மாதிரி சகுண ஈஸ்வரனும் எங்க இருக்காரு அப்படின்னா ஹிருதயத்துலதான். அந்த சகுண ஈஸ்வரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹிருதயத்துல என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா ஒரு கோல்டு கலர் மண்டபம் இருக்கு. அந்த கோல்டு கலர் மண்டபத்துல வந்து பாத்தீங்கன்னா அரண்யான்னு 2 நதிகள் ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கு பக்கத்துல நதிக்கரையில அந்த மண்டபம் இருக்கு. கோல்டு கலர் மண்டபம், கோல்டால் ஆனது, சொர்ண மண்டபம். அந்த சொர்ண மண்டபத்துக்கு நடுவுல இருக்க சுவாமி எப்படி இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவரோட தலைமுடி எல்லாம் கோல்டா இருக்கு. செஞ்சடையோன் அப்படின்னு நம்ம சிதம்பரம் நடராஜரை சொல்றோம் பாத்தீங்களா, செஞ்சடையோன். அவர் தலையெல்லாம் முடியெல்லாம் பறந்துகிட்டு இருக்கும் கோல்டு கலர்ல. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா செஞ்சடையோனா இருக்கார். அவரோட ரோமங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹிரண்யஸ்மசுரு, ஹிரண்ய கேசகன் வர்ணனையெல்லாம் இருக்கு. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா முடியெல்லாம், உடம்புல இருக்கிற முடியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரோமங்கள்லாம் கோல்டா இருக்கான். சரீரமே கோல்டா இருக்கான். அவருடைய தாடி மீசையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கோல்டா இருக்கான். அப்படிப்பட்டவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த மண்டபத்துல இருக்கார். அவரை வந்து பாத்தீங்கன்னா தியானம் பண்ணு அப்படின்னு. அப்ப ஹிருதயத்துல தியானம் பண்ணும்போது ஈஸ்வரன் அப்படின்னு பேரு. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இரண்ய கர்ப்பரை தியானம் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உபனிஷதங்கள் சூரிய மண்டலத்துக்கு உள்ளார இருக்கிறவரை வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது. சூரிய மண்டலத்துக்கு உள்ளார வந்து பாத்தீங்கன்னா பகவான் இருக்கார். அவருக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா அவரும் எப்படி இருக்கார், கோல்டு கலர்ல தான் இருக்கார். அவரும் பொன்னார் மேனியன் தான். ஹிரண்ய வர்ணகா அப்படின்னு பேர் பகவானுக்கு, ஹிரண்ய கர்ப்பருக்கு. இங்க ஆச்சாரியர் அதான் சொல்றாரு, சுவர்ண வர்ணம். ஹிரண்ய வர்ணம்னாலும் சுவர்ண வர்ணம்னாலும் 2 1. தங்கம் போன்றவர், தங்கத்தோட கலரை ஒத்தவர் ஆயிடுச்சு. அப்புறம் ஹேமாங்கா. ஹேமாங்ககன் என்ன அர்த்தம்? ஹேமம்னாலும் தங்கத்துக்கு இன்னொரு பேரு ஹேமம், ஹிரண்யம், சுவர்ணம் எல்லாம் ஒரே அர்த்தம் தான். ஹேம அங்கக அப்படின்னு என்ன அர்த்தம்? பொன்மயமான அங்கங்களை உடையவர். அவரோட அங்கங்கள் எல்லாம் பொன்மயமா இருக்கிறது. அதுக்கப்புறம் வராங்கக. வர அப்படின்றதுக்கு அர்த்தம் சிறந்ததுன்னு அர்த்தம். பெஸ்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா வரன்னு பேர். அப்ப பெஸ்டான அங்கங்கள் இந்த உலகத்திலேயே வந்து நல்ல அங்கங்கள், பெஸ்ட் அங்கம்னு என்ன சுவாமி அப்படின்னு கேட்டா தியானம் பண்றதுக்கு யோக்கியமான அங்கங்கள். நான் சொல்லல தோல் கண்டார் தோலே கண்டார் அப்படின்னு ராமனை வந்து வர்ணனை பண்ணுது. எனக்கு என்னன்னே தெரியல. நான் பார்க்கும் போதெல்லாம் ராமரோட போட்டோ பார்க்கும் போதெல்லாம் இந்த ஷோல்டர் தான் பார்ப்பேன். நீளமா இருக்கும். அது ஏதோ ஒரு அழகு இருக்கு. என்ன அழகுன்னே தெரியல. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். என் முகம் நல்லா இருக்கேன், முகத்தை பார்க்கலாமே அப்படின்னு கேட்டா எனக்கு முகத்தை காட்டிலும் ராமரோட அந்த ஷோல்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி தொங்கும். தோல் கண்டார் தோலே கண்டார். அதுக்கப்புறம் வேற நகரவே முடியலையா பகவானை பார்த்து. அப்ப வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணரோட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு அங்கங்களும் எப்படி இருக்கும், பார்த்து பார்த்து ரமிக்கலாம். ஒவ்வொரு அங்கமும் பார்த்து பார்த்து. ஏன் அப்படின்னா எவர் பெஸ்ட், இந்த உலகத்திலேயே பெஸ்டான அங்கங்களை உடையவர், தியானம் பண்றதுக்கு யோக்கியமான அங்கங்களை உடையவர். அதனால வராங்ககான்னு பேர். அதுக்கப்புறம் சந்தனாங்கதி. சந்தனாங்கதி அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கதம் அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா இந்த ஷோல்டர்ல போடக்கூடிய ஒரு வளையல் மாதிரி திக்கா இருக்கிறது. இந்த ஷோல்டர்ல வந்து கிருஷ்ணரோடதுல எல்லாம் இருக்கும். கையில போட்ட பிரேஸ்லெட் அளவுக்கு இவ்வளவு பெருசா இருக்கும். கையிலேயே பிரேஸ்லெட் இவ்வளவு பெருசா போட்டிருப்பார் கிருஷ்ணர். இதே மாதிரி ஷோல்டர்லயே வந்து பாத்தீங்கன்னா 2 பக்கமும் போட்டிருப்பார். அதுக்கு பேர் அங்கதி அப்படின்னு பேர். சந்தனாங்கதி அப்படின்றதுக்கு சந்தனம்ன்றதுக்கு அர்த்தம் ஆனந்தம்னு அர்த்தம் எடுக்கணும். ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய வந்து பாத்தீங்கன்னா அந்த ஷோல்டர்ல போடக்கூடிய அங்கதங்களை உடையவர். என்ன அர்த்தம்? நம்ம பார்த்தோம்னா நமக்கு சந்தோஷம் கிடைக்கும்.
அதை பார்க்க பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து உங்கள்கிட்ட பார்க்கும்போதே அங்கே பார்க்குறேன். என்ன அருமையாக இந்த சித்திரக்காரன் கூட வந்து பார்த்தீங்கன்னா அழகாக பண்ணியிருக்கான். அவரோட ஷோல்டரில் இருக்கிற 2 கப்பு மாதிரி இருக்கும். அது பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அந்த இதில் வந்து ஜாயிண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று போட்டிருக்கும். அதுக்கு பேர் அங்கதி அப்படின்னு பேர். அதுக்கு அடுத்த ஆச்சரியர் சொல்கிறேன் வீரஹா அப்படின்னு அடுத்த நாமம். வீரகான என்ன அர்த்தம்? வீரான்னு ஹந்தி இது வீரஹா. நிறைய அசுர வீரர்களை வந்து பார்த்தீங்கன்னா பகவான் என்ன பண்ணார்? கொன்றிருக்கார். நிறைய பேரை கொன்னார். அதனால வந்து பார்த்தீங்கன்னா பகவானுக்கு பேரு வீரஹான்னு பேரு. வீரர்களை, அசுர வீரர்களை கொன்ற காரணத்தால், இரண்யகசிபு மாதிரி பெரிய பெரிய அரக்கர்கள் எல்லாம் கொன்ற காரணத்தால், மதுகைடபன்ற அரக்கர்கள் எல்லாம் கொன்ற காரணத்தால் பகவானுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா வீரஹான்னு பேரு. அதுக்கப்புறம் விஷமஹா அப்படின்னு பேரு. விஷமகான்றதுக்கு அர்த்தம் தனக்கு சமமில்லாதவர். இந்த உலகத்துல பகவானுக்கு சமமா ஒருத்தரும் இல்லை. அதனால வந்து பாத்தீங்கன்னா விஷமகான்னு பேரு. அதுக்கப்புறம் சூன்யஹா அப்படின்னு பேரு பகவானுக்கு. சூன்யன என்ன அர்த்தம்? தூக்கத்துல நம்ம சொல்றமே, நான் சுகமா தூங்கினேன், ஒன்னும் அறியவில்லை, சர்வ நாம ரூபங்களும் பகவான் அப்படின்னு தானே இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஜாகிரதத்திலையும் சொப்பனத்திலையும் நம்ம எல்லாத்தையும் நாம ரூபங்கள் எதையெல்லாம் பார்க்கிறோமோ பகவான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா நாமங்களாவும் எல்லா ரூபங்களாவும் இருக்காருன்னு நம்ம சொல்றோம். அதே மாதிரி டீப் ஸ்லீப்ல வந்து பாத்தீங்கன்னா பகவான் எப்படி இருக்கார்? ஒண்ணுமில்லை அப்படின்னு சொல்றோம்ல, அதுவும் பகவான் தான். பகவான் தான் அவித்யா ரூபமாவும் அவ்யாக்கிருத ரூபமாவும் அவர்தான் இருக்கார். சூன்யமா இருக்கார். சூன்யமா இருக்கார். சூன்யமா இருக்கார். சூன்யம்னு ஒண்ணு இல்ல, இருக்காருல்ல, அங்க பகவான் இருக்கார். சூன்யமா பகவான் இருக்கார். அப்ப என்ன அர்த்தம்? அங்க அவர் மட்டும் இருக்கார். அங்க வந்து நாமரூபங்கள் இல்லாம இருக்கு. ஜாகிரத சொப்பனத்துல நாமரூபங்கள் இருக்கு. டீப் ஸ்லீப்ல வந்து நாமரூபங்கள் இல்ல, சுவாமி மட்டும் ஆனந்த ரூபியா இருக்கார். அப்ப அந்த சூன்யம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா சூன்யம். அந்த ஆப்ஜெக்ட்ன்ற சூன்ய வடிவாக இருப்பவரும் பகவான் தான். ஏன்னா அவருக்கு கண்ணியமா வேற இல்லை. ஏக்கமேவ அத்விதீயம். முடிஞ்சு போச்சு. பாஷிகர் இது அடுத்த நாமம் சொல்றது கிருதாஹி. கிருதா, கிருத இல்ல கிருதா. கிருத அப்படின்னா மெல்ட் ஆகுறதுன்னு அர்த்தம். நெய்யுக்கு பேரு கிருதஹ அப்படின்னு பேரு. கிருதாஷீஹி அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆசைகள் எல்லாம் மெல்ட் ஆகி போனவர். பூர்ண காமகன்னு பகவானுக்கு ஒரு பேர். பூர்ண காமசிய காஸ்பிருகா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மாண்டூக்கிய காரிக்கா கேட்குது. என்னன்னு கேட்டீங்கன்னா பூர்ண காமர் அவர் அடைய வேண்டியதுன்னு ஒண்ணு இல்லவே இல்லை. ஏன்னா இந்த மொத்த ஜெகத்தும் அவர் தான். அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஆசை ஏதாவது இருக்குமா சுவாமி அப்படின்னா ஆசை இருக்காது. ஏன்னா எல்லாம் அடையப்பட்டதாவே இருக்கு. ஆப்த காமக பகவான் வந்து பாத்தீங்கன்னா ஆப்த காமரா இருக்கார். அடைய வேண்டியது எல்லாத்தையும் அடைஞ்சவரா இருக்கார். அவருக்கு எங்க ஆசை வரப்போகுது? அதனால வந்து பாத்தீங்கன்னா ஆசைகள் எல்லாம் விட்டு போனவர். அதனால கிருதாஷின்னு பேர். அதுக்கப்புறம் அச்சலஹா. ஸ்கிரீன். ஸ்கிரீன் வந்து பாத்தீங்கன்னா எல்லா காட்சிகளுக்கும் ஆதாரமா இருக்கிறது. காட்சிகள் எல்லாம் அசைஞ்சுக்கிட்டு இருக்கு, சலிச்சுக்கிட்டு இருக்கு. சலனச்சித்திரம் தான் பேரே, சினிமாக்கு பேரு. ஆனா சலனச்சித்திரத்துக்கு பின்னாடி இருக்கிற ஸ்கிரீன் அச்சலமா இருக்கு. அதே மாதிரி பகவான் இந்த மொத்த ஜெகத்தும் சதா பரிணமிச்சுக்கிட்டே இருக்கு மாயையினால. திரிகுணாத்மிகா மாயையினால ஒவ்வொரு எம்எம்லயும் பரிணாமம் நடந்துகிட்டே இருக்கு. ஆனா இந்த பரிணாமங்களுக்கெல்லாம் பின்னாடி ஒரு தத்துவம், அசையாத தத்துவம் ஒண்ணு இருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒண்ணு அசையுது அப்படின்னா அதோட பேஸ் அசையாததா இருக்கணும். ட்ராக் வந்து பாத்தீங்கன்னா ரயில் போயிட்டு இருக்கு, ட்ரெயின் போயிட்டு இருக்கு. ஆனா ட்ரெயினுக்கு கீழே இருக்கிற அந்த இது என்ன இருக்கணும்? ஆதாரமா இருக்கிற அந்த ட்ராக் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இருக்கணும். அது ஆடிச்சுன்னா அவ்வளவுதான், ஆக்சிடென்ட் ஆயிடும். அப்ப அந்த பேஸா இருக்கிறது வந்து நம்ம ஸ்கிரீன் ஆடிக்கிட்டே இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? காட்சிகள் எப்படி இருக்கும்? காட்சிகளும் கொலாப்ஸ் ஆயிடும். அதனால அச்சல தத்துவமா பகவான் இருக்கிறதுனால இந்த ஜெகத் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பரிணாமங்களை அடைஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. பகவான் அச்சலக. அப்புறம் சலக. அதே நேரத்துல மாயையோட சேர்ந்த போது அவர் என்ன பண்றாரு அப்படின்னா சலிக்கிற மாதிரியே தெரியறார். நம்ம சொன்னோம்ல ஜாத்த இவ. ஆச்சரியர் பாஷ்யம் பண்ணும் போது வந்து பாத்தீங்கன்னா எழுதுறார், மாயையை வசப்படுத்திக்கிட்டு பகவான் பிறந்த மாதிரி, அசுரர்களை வந்து பாத்தீங்கன்னா கொன்ற மாதிரி, வார் பண்ண மாதிரி, நிறைய லீலைகள்லாம் பண்ண மாதிரி தெரிகிறார். எப்படி தெரிகிறார்? மாயவை வசப்படுத்திக்கிட்டு அவர் வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி தோன்றினார். அப்ப வாஸ்தவத்துல வாஸ்தவ ஸ்வரூபம் அச்சலம்,
மாயையோடு சேர்ந்து இருக்கும் போது சலஸ்வரூபமா அசைகின்றவைகளா அவர்தான் ஆகின்றார் அப்படின்னு முடியும். வந்துருங்க 737வது நாமம். 737வது நாமம் சுவர்ண வர்ணக. சுவர்ண வர்ணக. இது நாளைக்கு பார்க்கலாம். இதோட மீனிங் வந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இந்த ஒரு 10 நாள் மட்டும் 5 மணிக்கு முடிச்சு விட்டுற. யார் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடு வைக்கணுமோ அவங்களாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நாளைக்கு பார்த்துக்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயாः பதயே நமः. ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாமவராரணே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாமவராரணே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாமவராரணே. ஸ்ரீராம நாமவராணன ஓம் நம யதி. ஓம் ராம 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 ராம. मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूतमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि. श्रीरामदूतं शिरसा नमामि. ओं कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि. ओं तत्सत् इति परब्रह्मार्पणमस्तु. नारायण नारायण नारायण. हरि ओम. हरि ओम. नमस्कारम. नमस्कारम जी. नमस्कारम. हरि ओम.